என் பெயர் எழில்மதி. நான் ஊராட்சி இந்திய நடுநிலைப் பள்ளி 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். முதல்ல என்ன இருக்கு? சவுண்ட் சொல்லு. வெல்கம் டு கல்வி நம் கையில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஒர்க் ஹெவியாகிடுச்சு, அதனால் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை. இப்போ நான் என்எம்எஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்கூலுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸ்டார்டிங் வீடியோஸ் கொஞ்சம் வளன்னு தான் போகும், ஏன்னா நான் ஒரு 3 years என்எம்எஸ் வந்து பண்ணலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணேன், பட் அப்போ வீடியோ போடல. இப்போ என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல, வீடியோ கேட்டதுனால நான் இப்போ என்எம்எஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நான் கோச் பண்ணும்போது எங்கள் ஸ்கூலில் பசங்க வந்து 12 பேரில் 10 பேர் பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ இந்த இயர் வந்து சரி அது தெரிஞ்சதை போடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போயிடலாம். மேபி இப்போ 10th லெசன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சிலர் முடிச்சிருப்பாங்க, சிலர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 10th லெசன்லேருந்து போயிடலாம். இப்போ யூனிட் 9 வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ 10th மாடியூல் வந்து மை ஃபீலிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் லேர்னிங் அவுட்கம்ஸ். By the end of the module, students can listen and repeat songs and chants. ஆல்ரெடி நம்ம இது எப்பயுமே பார்க்குறது as usual. ஸோ சாங்ஸ் சாண்ட்ஸ் வந்து அவங்க கவனிப்பாங்க, திரும்ப சொல்லுவாங்க. தென் நேம் அண்ட் டாக் அபவுட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ உணர்வுகளை பற்றி, அந்த எமோஷன்ஸ் பற்றி அவங்க வந்து பேசுவாங்க, அதோட நேம் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் டாக் அபவுட் வாட் தே லைக், அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றத சொல்லுவாங்க, பேசுவாங்க. யூஸ் த ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. ஹவு டு ஐ ஃபீல், கொஸ்டின் கேட்டால் ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் ஹங்க்ரி. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணுவாங்க. தென் ஐ லைக் மை ஸ்கூல், ஐ லைக் மை கிளாஸ், ஐ லைக் டு ப்ளே, ஐ லைக் டு சிங், ஐ லைக் டு ரீட். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் a or an in simple sentences. ஸோ குட்டி குட்டி சென்டென்சஸில் அந்த an எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் ஐ ஆம் அ கேர்ள், ஐ எம் அ பாய், யூ ஆர் அ கேர்ள், யூ ஆர் அ பாய், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பி வெர்ப் ஆம் ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ரைட் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஆர் ஷார்ட் சென்டென்சஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு தி ஸ்டோரி. கொடுத்துருக்கிற ஸ்டோரி ஓரியன்டாக வேர்ட்ஸ் இல்லை குட்டி குட்டி சென்டென்ஸ் வந்து எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஐடென்டிஃபை நேம் அண்ட் சே த சவுண்ட், ரைட் த லெட்டர்ஸ் ஃப்ரம் A to Z சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்டர்ஸோட நேம் சவுண்ட் சொல்லுவாங்க, A to Z வரை எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அசோசியேட் த நேம்ஸ் ஆஃப் ஃபெமிலியர் ஆப்ஜெக்ட் தட் ஸ்டார்ட் வித் A to Z. ஸோ ஃபெமிலியர், அவங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஜெக்ட்ஸை வந்து A to Zல அது எந்த இதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதோட நேம்ஸ் வச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிரீட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் டே 1 போயிடலாம். டீச்சர், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, குட் மார்னிங் டீச்சர். டீச்சர், ஆர் யூ ஆல் ஹாப்பி டுடே? நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எஸ் டீச்சர். தென் ரிப்பீட் த கிரீட்டிங்ஸ் த்ரூ அவுட் த மாடியூல். இந்த கிரீட்டிங்ஸை இந்த மாடியூல் கம்ப்ளீட் ஆகிறது வரை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் சாங் டைம். சாங் டைமில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு டு ஐ ஃபீல், அந்த சாங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டியும் ஒரு மிஸ் கேட்டிருந்தாங்க, இது எந்த ஆக்டிவிட்டி எந்த கிளாஸ்க்குன்னு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி பக்கத்தில் இதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போ இங்கே 1 2 3 3 கிளாஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் 3 கிளாஸ், நம்ம எத்தனை கிளாஸ் ஹேண்டில் பண்ணாலும் இந்த ஆக்டிவிட்டி செஞ்சாகணும். சில ஆக்டிவிட்டி பர்டிகுலர் கிளாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் 3 கிளாஸ்க்கு தான் இருக்குது. இந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து கிளாஸ் 2. ஸோ நீங்கள் கிளாஸ் 2 ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டி செய்யணும், இல்லைன்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிடலாம். ஸோ அப்போ அந்த ஆக்டிவிட்டி பக்கத்துலேயே அந்த கிளாஸ் எந்தெந்த கிளாஸ்க்கு அந்த ஆக்டிவிட்டி இருக்குன்றத போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து சாங் டைம். ஹவு டு ஐ ஃபீல். மேக் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்ட் இன் அ சர்க்கிள். பசங்களை வந்து நம்ம வந்து வட்டத்தில் நிற்க வைக்கணும். டூ த ஆக்ஷன் ஃபார் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் சச்சஸ்
laugh, cry, sleep, being angry, hungry, thirsty, tired. ஸோ பசங்க கிட்ட நம்ம வந்து இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு காட்டணும். தென் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ த ஆக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பசங்களை நம்ம செஞ்சு காட்டிட்டு பசங்களே அந்த ஆக்ஷன் செய்ய சொல்லணும். தென் யூ ஜஸ்ட் சே த வேர்ட்ஸ் அண்ட் கெட் ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ த ஆக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த நேம் மட்டும் சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸோட நேம் சொல்லிட்டு பசங்களை வந்து ஆக்ஷன் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட் யூ டூ த ஆக்ஷன் அண்ட் லெட் தம் சே த வேர்ட். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் பண்ணிட்டு பசங்களை வந்து அந்த ஃபீலிங்ஸோட நேம் சொல்ல சொல்லணும். தென் சிங் த சாங் ஹவு டு ஐ ஃபீல். இந்த சாங்கை அதுக்கப்புறம் நம்ம பாடணும் வித் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸோட நம்ம பாடணும்னு சொல்லியிருக்காங்க. லெட் ஸ்டூடெண்ட் சிங் ஈச் லைன் அலாங் வித் யூ. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு லைனையும் நம்ம கூட என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷனோட பாடணும்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 2nd ஸ்டாண்டர்டில் டெக்ஸ்ட் புக் 108ல் இந்த சாங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த சாங் எங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம இதையே பார்த்து கூட பாடிக்கலாம். When I am happy, I laugh, ha ha ha. When I am sad, I cry, ooh, ooh. When I am surprised, I say wow, wow, wow. Any way I feel, I can show it to you. Do you ever feel the same way too? When I am hungry, I eat, chip, chip, chip. When I am thirsty, I drink, gulp, gulp, gulp. When I am tired, I sleep. Any way I feel, I can show it to you. Do you ever feel the same way too? ஸோ நம்ம பாட்டை வந்து எப்படி வேணாலும் பாடிக்கலாம். தென் சர்க்கிள் டைம், இன்ட்ரடியூசிங் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். ரெஃபர் பேஜ் நம்பர் 106, 107 கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பேஜ் நம்பர் 106, 107 இருக்கிறது நம்ம 2nd ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் லுக் அண்ட் சே பார்ட். இதுக்கு மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sentence strips labeled picture cards of feelings such as happy, surprised, sad, angry, hungry, thirsty, sleepy, lazy, excited, afraid, and an empty box. ஒரு empty boxும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். மேக் ஸ்டூடெண்ட்ஸ் சிட் இன் அ சர்க்கிள். பசங்களை வந்து வட்டமாக உட்கார சொல்லணும். ரைட் த கிவன் சென்டென்ஸ் இன் ஸ்ட்ரிப்ஸ். ஒரு நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பாக. ஸோ அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப் இந்த சென்டென்ஸை வந்து இந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம வந்து சார்ட்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ ஸ்ட்ரிப்பாக இப்படி எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து எழுதி இப்படி இந்த அளவுக்கு சார்ட்டையோ பேப்பரையோ எழுதிட்டு அதை மட்டும் இப்படி கட் பண்ணி ஸ்ட்ரிப்பாக வந்து நம்ம வச்சுக்கணும். Put them in a box. அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பை பாக்ஸில் போடணும். பாஸ் த பாக்ஸ் இன் த சர்க்கிள். அந்த பாக்ஸை வந்து அப்படியே வட்டத்தில் கொடுத்து அனுப்ப சொல்லணும், பாஸ் பண்ண சொல்லணும். when you say stop, the student who has the box picks a strip from the box. நம்ம ஸ்டாப் சொல்லும்போது அந்த பாக்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க அந்த பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து எடுக்கணும். he or she bring the strip to the teacher. அந்த பொண்ணோ பையனோ யாருக்கிட்ட அந்த பாக்ஸ்லேருந்து ஸ்ட்ரிப் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த டீச்சர்கிட்ட கொடுக்கணும். The teacher reads and explains the sentence in the strip bilingually in the students' ears. டீச்சர் என்ன பண்ணணும்னா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பை ரீட் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸோட காதுக்குள்ளே இங்கிலீஷ்லையும் பைலிங்குவலாக தமிழ்லையும் சொல்லணும். The student will act out the feeling appropriately. அதை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த ஃபீலிங்ஸை வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து செஞ்சு காட்டணும், ஆக்ஷன் பண்ணி காட்டணும். Others in the circle will guess the feelings acted out. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஆக்ட் பண்ணுறாங்க, எது மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த ஃபீலிங்ஸோட நேம் சொல்லணும். ஆங்க்ரி, ஹங்க்ரி அந்த மாதிரி அந்த ஃபீலிங்ஸோட நேம் சொல்லணும். Then accept bilingual answers and say it in English. ஸோ பைலிங்குவலாக அவங்க ஆன்சர் பண்ணால் கூட நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கிலீஷில் அந்த ஆக்ஷனோட நேம் வந்து ஃபீலிங்ஸோட நேம் வந்து சொல்லணும்.
ஷோ த லேபிள்டு picture cards and emojis for that. அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸோட பிக்சர் கார்டு அந்த எமோஜிஸோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா காட்டணும். மேக் தம் சே, அதை காட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்லணும்னா ஐ ஃபீல் அப்படின்னு சொல்லி அதை சொல்லணும். இப்போ வந்து ஹங்க்ரி அப்படின்னா ஐ ஃபீல் ஹங்க்ரி, ஆங்க்ரினா ஐ ஃபீல் ஆங்க்ரி, தேர்ஸ்டினா ஐ ஃபீல் தேர்ஸ்டி, அந்த மாதிரி சொல்லணும். கண்டினியூ த ஆக்டிவிட்டி டில் ஆல் த ஃபீலிங்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு. இதே மாதிரி எல்லா ஃபீலிங்ஸும் இன்ட்ரடியூஸ் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து அதை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்லியிருக்காங்க ரெஃபர் கிளாஸ் 2 டெக்ஸ்ட் புக் பேஜ் 106 and 107 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேஜில் இருக்கிறத எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிடலாம், ரெஃபர் பண்ணி காட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹவு டு யூ ஃபீல் வென், ஸோ நம்ம கேட்கணும் ஹவு டு யூ ஃபீல் வென் யூ கெட் த டாய்ஸ் யூ வாண்ட். இப்படி தான் நம்ம வாசித்து பசங்கக்கிட்ட கேட்கணும், சொல்லணும். ஸோ நம்ம வந்து அந்த ஆக்ஷன்ஸ் காதுக்குள்ளே சொல்லும்போது நம்ம முன்னாடியே இதை ஒரு தடவை பசங்க கிட்ட வாசித்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா காதுக்குள்ளே சொல்லும்போது டக்குன்னு அவனுக்கு புரியும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோன்றது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீ கேட்ட பொம்மை உனக்கு கிடைச்சா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, ஹவு டு யூ ஃபீல், உன்னோட ஃபீல் எப்படி இருக்கும். தென் ஹவு டு யூ ஃபீல் வென் யுவர் ஃப்ரெண்ட் டஸ் சம்திங் ராங், உன் ஃப்ரெண்டு ஏதோ தப்பாக செஞ்சுட்டான், அப்போ நீ என்ன பண்ணுவ. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, ஆன்சரும் கொடுத்துருக்காங்க, அந்த எமோஷன்ஸ். அடுத்து ஹவு டு யூ ஃபீல் வென் யுவர் டாய் இஸ் broken, உன்னோட பொம்மை உடையும் போது நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவ. ஹவு டு யூ ஃபீல் when a dog barks at you, ஒரு நாய் உன்னை பார்த்து குறைக்கும் போது நீ என்ன பண்ணுவ. how do you feel when your party gets your gift, ஸோ உன்னோட பாட்டி உனக்கு gift கொடுக்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணுவ. surprised. அடுத்து how do you feel when you have played a lot, ரொம்ப நேரம் விளையாடிட்டா நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவ, tired. தென் how do you feel when you missed your lunch, உன்னோட லஞ்ச் வந்து நீ மிஸ் பண்ணிட்டனா எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவ. ஹங்க்ரி, பசியாக ஃபீல் பண்ணுவேன். அடுத்து how do you feel when you feel like drinking water, தண்ணி குடிக்கணும் போல தோணுச்சுன்னா நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவ, thirsty. அடுத்து how do you feel when you don't want to wake up early from bed, காலையில் சீக்கிரமாக பெட்டில் இருந்து எழுந்திருக்க வேணாம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா உன்னோட ஃபீல் எப்படி இருக்கும்னா லேசி. அடுத்து how do you feel when it is time to go to bed, தூங்குற டைம் வந்தால் எந்த மாதிரி இருக்கும் உன்னோட ஃபீலிங் கேட்குறாங்க, ஸ்லீப்பி. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பை ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா அடுத்து நம்ம காதுக்குள்ளே சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். After this activity, ask motor level students to read the words in the look and say page in their textbook. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கில் அந்த லுக் அண்ட் சே பார்த்து ஏற்கனவே சொன்னோம் 106 and 7 அதில் வந்து நம்ம வந்து பார்க்க சொல்லணும். ஸோ அவங்க வந்து அந்த லுக் அண்ட் சே பேஜை வந்து ரீட் பண்ணும்போது meanwhile அரும்பு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ த எக்ஸசைஸ் இன் their ஒர்க் புக். அரும்பு லெவல் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேர்த்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா மொட்டு லெவல் இதை ரீட் பண்ணும்போது அரும்பும் மலரும் வந்து ஒர்க் புக்கில் எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ரீட் பண்ணேன். happy, angry, sleepy, hungry, tired, lazy, அடுத்து shocked, வெரி குட். முதல்ல என்ன இருக்கு சவுண்ட் சொல்லு. afraid,
afraid. Sad. Surprised. Very good. Then இங்க அசஸ்மெண்ட் vocabulary கொடுத்திருக்காங்க. Find கண்டுபிடி, suitable அப்படின்னா சரியான, allowed சத்தமாக, oddனா தனிப்பட்ட வித்தியாசமான, following தொடர், missing விடுபட்ட, picture படம், sentence வரி தொடர். Display the assessment vocabulary on the word wall and practice them with meaning throughout the module. ஸோ இதை வந்து டிஸ்பிளே பண்ணி இந்த மாடியூல் கம்ப்ளீட் ஆகிற வரை இந்த வேர்டோட மீனிங் வந்து நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்ஸ் இன் ஒர்க் புக் எக்ஸசைஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒர்க் புக் எக்ஸசைஸில் ரீட் பண்ணும்போது இந்த வேர்டு வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுறதுக்கும் மீனிங்க்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஹெல்ப் பண்ணும். தென் நோட்டு கொடுத்துருக்காங்க. ரெஃபர் கிளாஸ் 1 EVS டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 78 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்மில் வந்து நான் எந்த டெக்ஸ்ட் புக்குமே வந்து கலெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் இல்லை. நெக்ஸ்ட் டேர்மில் இருந்து நான் அந்தந்த டெக்ஸ்ட் புக்கையும் கலெக்ட் பண்ணி நான் வீடியோட அட்டாச் பண்ணிடுறேன். தென் கீழே ஒர்க் ஷீட் எக்ஸசைஸ் இருக்குது. இங்கே எல்ஓ கொடுத்துருக்காங்க. அரும்பு லெவல் வந்து சாங்ஸை வந்து கவனிப்பாங்க, திரும்ப சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் ஹவு டு ஐ ஃபீல் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் அந்த ஐ ஃபீல் தர்ஸ்டி அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஓரலாக புரிஞ்சுப்பாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மொட்டு லெவலும் அதே தான். சாங் தெரிஞ்சுப்பாங்க, அந்த ஃபீலிங்ஸ் அந்த வேர்ட்ஸை வந்து இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, இவங்க ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங்ஸை வந்து இவங்க ஓரலாக தெரிஞ்சுப்பாங்க, இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரீட் பண்ணி. எதனால இவங்க வந்து ஓரல், இவங்க வந்து ரீடிங், பிக்சர் க்ளூ வச்சு இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இவங்க வந்து ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து இங்கே ரீடிங் சொன்னோம், இங்கே லிசனிங் சொன்னோம், இங்கே ரீடிங் சொன்னோம். ஓரல் ரீடிங், இங்கே இவங்க வந்து ஓரல் ரீடிங்கோடு சேர்த்து ரைட்டிங்கும் வந்துடுவாங்க. இவங்க வந்து கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இவங்க அவங்களே யூஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களேவும் ஆனால் வேரியஸ் சுச்சுவேஷன் பல சூழ்நிலைகளை வந்து இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட day 1 கம்ப்ளீட் ஆகுது. Then day 2 we will see in this video. Thank you.